வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய இடைக்கால பட்ஜெட் பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் நிலையில் கவர்ச்சிகர அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. 7 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அதிரடியாக கைது செய்த அமலாக்கத்துறை. ஜார்க்கண்டின் புதிய முதலமைச்சராகிறார் சம்பாய் சோரன். 2024ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் பிப்ரவரி 12இல் தொடங்க வாய்ப்பு. 19ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் 20ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படும் எனவும் தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. திமுக இன்னும் பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை எனவும் அமைச்சர் துரைமுருகன் பரபரப்பு பேட்டி. சென்னை, திருச்சி உட்பட 4 நகரங்களில் நடைபெற்ற கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு. 38 தங்கம் உட்பட 97 பதக்கங்களை வென்று முதன்முறையாக 2ஆம் இடம் பிடித்து தமிழ்நாடு அணி சாதனை. இனி விரிவான செய்திகள். 2024-25ஆம் நிதியாண்டிற்கான இடைக்கால மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். காலை 11 மணிக்கு மக்களவையில் இடைக்கால மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்து உரையாற்றுகிறார். மக்களவை பொதுத் தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் கால பட்ஜெட் இது என்பதால் வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு கவர்ச்சிகர அறிவிப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிப்ரவரி 7ஆம் தேதி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே இந்த ஆண்டிற்கான சட்டசபை முதல் கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி சட்டசபையில் தாக்கல் செய்யப்படலாம் என்றும் 20ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜார்க்கண்ட் மாநில புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் பதவியேற்க உள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டதை அடுத்து தமது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து ஹேமந்த் சோரன் அமைச்சரவையில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த சம்பாய் சோரனை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி எம்எல்ஏக்கள் முதலமைச்சராக தேர்வு செய்து ஆளுநரிடம் கடிதம் கொடுத்தனர். இதையடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் பதவியேற்க உள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் பிரதமராக வர வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் விருப்பம் தெரிவித்துள்ளார். சென்னை அன்பகத்தில் கடலூர், ராமநாதபுரம் மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்தில் பேசிய திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், ஏப்ரலில் தேர்தல் நடைபெறும் என கூறப்படுவதால் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஸ்டாலின் கை காட்டும் நபர்தான் பிரதமராக வேண்டும் என தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிதான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அடித்தளம் என குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள இந்தியா கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் கூறினார். கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லையா? எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இப்போதான் 2 பேரும் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. நேற்று மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. காங்கிரஸ் மட்டும்தான் வந்திருக்கு. திமுக கூட்டணியில் கூடுதலான தொகுதிகளை கேட்க முயற்சி செய்வோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். 39 தொகுதிகளிலும் போட்டியிட தங்களுக்கு ஆசை இருப்பதாகவும் அதற்கு தகுதியான கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதி கேட்க முயற்சி செய்வோம் என தெரிவித்த அவர் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பதாக சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். அதாவது முதல்ல 2ஆம் தேதி மாநில மாவட்ட எங்களோட உயர்மட்ட குழு சந்திக்க இருக்கின்றோம். அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுப்போம். பாஜக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்றும் மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்டார். அவருக்கு கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நிறைவாக தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் பாஜக ஆட்சியில் நாடு அமைதியாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி சென்னையில் 62 காவல் ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டுள்ளார். ஒரே இடத்தில் 3 ஆண்டுகள் பணிபுரியும் காவலர்களை இடமாற்றம் செய்ய டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். டிஜிபி உத்தரவின் அடிப்படையில் சென்னையில் 62 காவல் ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார்.
சாதிய ரீதியான படமாக இருப்பதாக கூறி ப்ளூ ஸ்டார் படத்தை வெளியிட சென்சார் போர்டு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குநருமான ப. ரஞ்சித் குற்றம் சாட்டியுள்ளார். வேறுபாடுகளுக்கு எதிராக நம்ம ஒன்னா ஆகணும்னு சொல்லுது. அந்த ஒன்னா ஆகணும்னு சொல்ற ஒரு தத்துவத்தை கூறுற ஒரு படத்தை வெளிவரக்கூடாதுன்னு தடை செய்யற அளவுக்கு தான் மாற்று கருத்துடைய ஒரு சென்சார் போர்டுல உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்படின்றப்ப ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தனது மகளின் திருமண நிகழ்ச்சியில் திரைப்பிரபலங்கள் பங்கேற்ற புகைப்படங்களை நடிகர் சுரேஷ் கோபி பகிர்ந்துள்ளார். பாஜக முன்னாள் எம்பியும் நடிகருமான சுரேஷ் கோபியின் மகள் பாக்யாவின் திருமணம் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றது. குருவாயூரில் பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெற்ற இந்த திருமண நிகழ்ச்சியில் மம்முட்டி, மோகன்லால் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பங்கேற்றனர். இப்புகைப்படங்களை சுரேஷ் கோபி தற்போது பகிர்ந்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட ராபர்ட் பயஸ் சொந்த ஊருக்கு செல்ல நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருச்சி முகாமில் உண்ணாவிரதம் தொடங்கியுள்ளார். இது தொடர்பாக தமிழக முதலமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சட்டத்தின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டாலும் சிறப்பு முகாம் எனப்படும் மற்றொரு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தூதரகத்திற்கு சென்று கடவுச்சீட்டு பெறுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவதாகவும் குறிப்பிட்டார். ஜனவரி மாத மொத்த ஜிஎஸ்டி வரியாக 1,72,129 கோடி வசூலாகி இருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் 3வது முறையாக ஜிஎஸ்டி வரி வசூல் 1.70 லட்சம் கோடியை கடந்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தில் வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை விட 10.4% அதிகமாகும். சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் கறவை மாடுகளை வளர்த்து லாபம் ஈட்ட வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி குருமாம்பேட்டை பகுதியில் மகளிர் சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டு காய்கறி தோட்ட விதை தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி புதுச்சேரியில் பால் உற்பத்தி குறைவாக இருப்பதாகவும் தேவையை பூர்த்தி செய்ய வெளிமாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்வதாகவும் தெரிவித்தார். இதனை சரி செய்ய சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த பெண்கள் கறவை மாடுகளை வளர்த்து லாபம் ஈட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கோவையில் சுமார் 80 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் கல்லூரி நிர்வாகத்திற்கு தனது பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் இதேபோன்று அரசு சார்பிலும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்படும் எனவும் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கை வேகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை தாய்மொழியில் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அயோத்தியில் ராமரின் பிராண பிரதிஷ்டை நடைபெற்ற பிறகு சுமார் 13 லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். தெற்குலகத்தின் குரலாக இந்தியா இன்று ஒலித்து வருவதாகவும் G20 நாடுகளின் உச்சி மாநாட்டில் டெல்லி பிரகடனம் அனைத்து உறுப்பினர்களாலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். ராமர் கோவில் குறித்த குடியரசுத் தலைவரின் உரையின்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் மேஜையை தட்டி வரவேற்பு தெரிவித்தனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராஜீவ் சுக்லா ராமர் அயோத்தியா வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த போதும் கூட அயோத்தியாவில் பிரம்மாண்ட ராமர் ஆலயத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற பிராண பிரதிஷ்டை நிகழ்வு அரசியல் நிகழ்வாக மாற்றப்பட்டதன் காரணமாகவே காங்கிரஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டிற்கு உறுதியாக CAA-வை கால் வைக்க விடமாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். மத நல்லிணக்கத்திற்கு எதிரான பாஜக அரசின் செயல்களையும் அதற்கு துணை போகும் அதிமுகவின் நாடகங்களையும் நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவும் தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். CAA சட்டத்தால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் CAA சட்டத்தால் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் பிரச்சினை ஏற்பட்டால் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்பதை ஏற்கனவே சட்டமன்றத்தில் தங்கள் ஆட்சியின் போது தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக என்றும் சிறுபான்மையின மக்களின் பக்கம் அரணாக நின்று இன்றும் அடக்குமுறை சட்டங்களை உறுதியாக எதிர்க்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதிய உணவு திட்டத்திற்கு 4114 கோடி கூடுதலாக நிதியை உயர்த்தி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. உணவூட்டு செலவினம் உயர்த்தி வழங்குவதால் அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 4114 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் சத்துணவு திட்ட பயனாளிகளான சுமார் 11,50,000 குழந்தைகள் பயனடைவார்கள் என தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட தமிழக அரசின் 17 அதிகாரிகளும் பதிலளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள காவல்துறை, மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை அதிகாரிகளை இந்த வழக்கில் இணைத்து மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் தரப்பில் புதன்கிழமையன்று கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ். சுந்தர், என். செந்தில்குமார் அமர்வு சம்பந்தப்பட்ட 17 அதிகாரிகளுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஹைதராபாத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் பணிபுரிந்த காவல் உதவி ஆய்வாளர் முதல் ஊர்காவல் படை வீரர்கள் வரை 85 பேர் கூண்டோடு வேறு காவல் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஹைதராபாத் பஞ்சகுண்டா காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளர் முதல் ஊர்காவல் படையினர் வரை 85 பேர் பணியாற்றி வந்தனர். அவர்கள் அனைவரும் சந்திரசேகர ராவ் முதலமைச்சராக இருந்தபோது அந்த காவல் நிலையத்தில் பணியாற்ற நியமிக்கப்பட்டனர். அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்வது, மாமூல் வாங்குவது, தகவல்களை கசிய விடுவது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக நீண்ட காலமாக குற்றச்சாட்டு இருந்து வந்தன. இந்நிலையில் அங்கு பணியில் இருந்த 85 பேரையும் கூண்டோடு பல்வேறு காவல் நிலையங்களுக்கு இடமாற்றி ஹைதராபாத் நகர காவல் ஆணையர் சீனிவாச ரெட்டி உத்தரவு பிறப்பித்துள்ளார். நெதர்லாந்து நாட்டின் ரோட்டர்டாம் நகரில் சர்வதேச திரைப்பட விழா நடைபெற்று வருகிறது. இதில் ராம் இயக்கத்தில் நிவின் பாலி நடித்துள்ள 7 கடல் 7 மலை படமும் திரையிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் 7 கடல் 7 மலை படக்குழுவை சேர்ந்த இயக்குநர் ராம், நடிகர்கள் நிவின் பாலி, சூரி, அஞ்சலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் ரோட்டர்டாம் திரைப்பட விழாவில் பங்கேற்ற புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளை தொடர்ந்து மீறி வருவதாக கூறி பேடிஎம் பேமெண்ட் பேங்க் சேவைக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. அதன்படி பேடிஎம்மில் பணத்தை புதிதாக டெபாசிட் செய்யவும் பணப்பரிமாற்றம் செய்யவும் உதவும் பேமெண்ட்ஸ் பேங்க் செயல்பாடு நிறுத்தப்படுகிறது. ஃபாஸ்டேக், ப்ரீபெய்டு வசதிகளை வழங்கவும் பேடிஎம் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் பேடிஎம், யுபிஐ சேவைகளை பயன்படுத்தவும் தடையில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. சென்னை நீங்களாக மற்ற மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் ஒருநாள் முழுவதும் ஆய்வு மேற்கொள்ளும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நேற்று நடைமுறைக்கு வந்தது. இத்திட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியர்கள் தங்களது மாவட்டத்திற்கு உட்பட்ட வட்டங்களில் அரசின் திட்டங்கள், சேவைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்றான விப்ரோ நிறுவனம் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் விப்ரோ நிறுவனத்தின் மார்ஜின் அளவு 16% குறைந்துள்ளதாகவும், போட்டி நிறுவனங்களான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL நிறுவனங்களை விட குறைவானது என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட வர்த்தக சரிவை சீர் செய்யும் நடவடிக்கையாக 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை விப்ரோ நிறுவனம் பணி நீக்கம் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை அருகே அரசு பள்ளியின் முத்திரையை போலியாக தயார் செய்து வங்கிக் கடன் பெற்ற சம்பவத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். முறைகேட்டில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் கருப்பையா கடந்த 2010ஆம் ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதும் அதற்கு முன்பாக தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலமாக நிறைவு பெற்றன. கேலோ இந்தியா 2023 விளையாட்டுப் போட்டி கடந்த 19ஆம் தேதி தொடங்கி சென்னை, கோவை, மதுரை மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்றது. இதில் 56 தங்கம், 48 வெள்ளி, 53 வெண்கலம் என மொத்தம் 156 பதக்கங்களோடு மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தையும், 38 தங்கம், 20 வெள்ளி, 39 வெண்கலம் என 97 பதக்கங்களை வென்று தமிழ்நாடு 2வது இடத்தையும், 103 பதக்கங்களோடு ஹரியானா 3வது இடத்தையும் பிடித்தன. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பரிசுகளை வழங்கினார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிறைவு விழாவில் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாநிலங்களுக்கு கோப்பைகளை வழங்கி கௌரவித்தனர். தமிழ்நாடு அரசு செஸ் ஒலிம்பியாட், ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடர், கேலோ இந்தியா என அடுத்தடுத்த விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு வழிவகுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பாராட்டு தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், கடந்த 10 நாட்களாக சென்னை மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடுமே பெருமை கொள்ளும் தருணமாக வீரர், வீராங்கனைகள் சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விமான பயணத்தின்போது ஏற்பட்ட திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக இந்திய கிரிக்கெட் வீரர் மயங்க் அகர்வால் மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டார். சோதனையில் மயங்க் அகர்வால் தண்ணீருக்கு பதிலாக ஆசிடை குடித்தது தெரியவரவே தற்போது அபாய கட்டத்தை தாண்டியுள்ளார். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் புகைப்படத்தை மயங்க் அகர்வால் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தற்போது நலமாக உள்ளதாகவும் மீண்டு வர தயாராகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், தனக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய இடைக்கால பட்ஜெட் பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் நிலையில் கவர்ச்சிகர அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு.
7 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அதிரடியாக கைது செய்த அமலாக்கத்துறை. ஜார்க்கண்டின் புதிய முதலமைச்சராகிறார் சம்பாய் சோரன். 2024ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் பிப்ரவரி 12இல் தொடங்க வாய்ப்பு. 19ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் 20ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படும் எனவும் தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. திமுக இன்னும் பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை எனவும் அமைச்சர் துரைமுருகன் பரபரப்பு பேட்டி. சென்னை, திருச்சி உட்பட 4 நகரங்களில் நடைபெற்ற கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு. 38 தங்கம் உட்பட 97 பதக்கங்களை வென்று முதன்முறையாக 2ஆம் இடம் பிடித்து தமிழ்நாடு அணி சாதனை. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.